வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது கூடும் உறவா குன்றா நட்பா? நட்பு அப்படிங்கிறது மேட் இன் சைனா மாதிரி கேரண்டியே கிடையாது. ஆனா உறவு அப்படிங்கிறது மேட் இன் இந்தியா மாதிரி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். எனக்கு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு நல்ல நிறமா இருக்கிற பொண்ணு வேணும். அப்படித்தான் ஒரு உறவு இன்னொரு உறவை தேடுகிறது. ஆனால் நல்ல மனம் இருந்தால் போதும், அவன் என் நண்பராக இருப்பான்னு சொன்னா நட்பு என்னைக்குமே மனசை மட்டும்தான் சார் பார்க்கும். 35 வருஷமா நான் என் மனைவிகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? விட்டு கொடுக்கணுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நண்பர்களுக்குள்ள விட்டு கொடுக்க மாட்டாங்க. 35 வருஷமா நான் பொண்டாட்டிக்கிட்ட தோத்துட்டே இருக்கிறேன். ஆனா என் வெற்றிக்கு காரணம் பொண்டாட்டி. என்னையா கான்செப்ட் இது சார்? கோழி அடிச்சா உறவெல்லாம் கூடி வரும், குறைய சொன்னீங்கன்னா உறவெல்லாம் ஓடி போயிடும். காலேஜுக்கும் டீனேஜுக்கும் நட்பு சந்தோஷமா இருக்கும். மேரேஜ்னு வந்தா உறவு கூடினா மட்டும்தான் அந்த மேரேஜ் சந்தோஷம். நடுவர் அவர்களே, யாரை பார்த்தாலும் மச்சான்னு கூப்பிடுற, மாப்பிள்ளன்னு கூப்பிடுற, மாமான்னு கூப்பிடுற. ஏன் நண்பர்கள் அப்படி உறவுகள் சொல்லி கூப்பிடுற? ஏன் தெரியுமா கூப்பிடுறோம்? எங்க மாமா சரியில்லைங்க, எங்க மச்சான் சரியில்லைங்க, எங்க மாப்பிள்ளை சரியில்லைங்க, அதனால தான் அவங்களெல்லாம் கூப்பிடாம எங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பனை நாங்க மாமா மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறோம். அண்ணா சிங்காரவேலு தலைமையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கு பெற்ற பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம் வியாழன் காலை 9:30 மணிக்கு நமது புதிய யுகத்தில்.